எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு நல்லா படித்து கஷ்டப்பட்டு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி கலெக்டர் ஆனாங்க. வந்த புதுசில் மக்களுக்கு என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணாங்க. ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ண ஒரு பெண். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக நிறையா நெருக்கடி வருது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எந்த ஒரு நியூஸும் அதுக்கப்புறம் இல்லை. அதே மாதிரி இந்த கதையில் தாசில்தார் அவருடைய நேர்மைக்கு எந்த விதமான இழுக்கும் இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்த்தார். ஆனால் நம்மளுங்க விட்டுருவாங்களா? சேர்ந்த 6 வருஷத்தில் 8 டிரான்ஸ்ஃபர். எந்த ஊர்லேயும் அவங்களால நிரந்தரமாக இருக்க முடியல. அவங்க பையனோட ஸ்கூல் லைஃப் அவங்க நினச்ச மாதிரி அமையலை. கடைசியாக சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. ஒரு 2 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. மறுபடியும் அதே பிரச்சனை இங்கேயும் வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? என்னங்க என்னங்க தாசில்தார், சொல்லுமா. இந்த ஊருக்கு வந்து 2 மாசம் ஆச்சு இல்ல? இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்ன அமைதியாவே இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரி. யாரு? உள்ள போய் பேசிக்கலாமா? சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? டாக்குமெண்ட் விஷயமா பேசிட்டு போகணும் சார். அதுதான் ஆஃபீஸ்லேயே பேசியாச்சு. எல்லா விஷயத்தையும் ஆஃபீஸ்லேயே பேசிட்டு முடியாதுல்ல சார். அதுதான் வீட்டில் வந்து பேசிட்டு போகலான்னு. என்னை பற்றி தெரியும்ல? எல்லா விஷயமும் தெரியும் தான் சார் வந்திருக்கேன். ரொம்ப சுத்தமான ஐயாமே. 6 வருஷத்தில் 8 ட்ரான்ஸ்ஃபரா? எல்லாம் கேள்விப்பட்டு தான் சார் வந்திருக்கேன். மிரட்டி பார்க்குறீங்களா? மிரட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். மேடம், உள்ள வண்டியிலோட சந்தோஷமாக வாழணும்னு விருப்பம் இல்லையா? இத்தனை நாளைக்கு தான் பிள்ளைகளை ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துட்டே இருக்கீங்க. சாப்பிட்டு பண்ண சொல்லுங்கள். சரி சார், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் உங்கள் விருப்பம். நீங்கள் என்ன சொன்னாலும் என் முடிவு ஒரே முடிவு தான். கிளம்புங்க. சார், ஃபோன் இங்கே வச்சுட்டு போகிறேன். அண்ணன் நம்பர் இதில் இருக்குது. கால் பண்ணி பேசுங்க. வரட்டா? என்னங்க இப்பதான் சொல்லிட்டு போனீங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, அதுக்குள்ள ஒரு கும்பல் வந்து மிரட்டிட்டு போறாங்க. எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனை பார்த்துக்கலாம். நாளைக்கு பேசிக்கலாம். வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். ஆமா, நேத்து வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க யாரு? அது ஒரு எம்எல்ஏவோட அடியாளுங்க. ஒரு இல்லீகல் டாக்குமெண்ட் விஷயமா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? வேற என்ன, முடியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அது ஒரு வயசான எம்எல்ஏ. ஒரு 4-5 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் நினைச்சா அவனை நல்ல வழியில செட்டில் பண்ணி விடலாம். எங்க இப்போதான் நாமளும் இங்க வந்திருக்கோம். பையனுக்கு ஸ்கூலு சரௌண்டிங்ஸ் எல்லாம் செட் ஆயிருக்கு. இதுக்கு மேல ஒரு டிரான்ஸ்ஃபர்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதுக்காக அந்த ஆள் காட்டுற இடத்துல சைன் போட்டுட்டு காசு வாங்க சொல்றியா? அப்படின்னு சொல்லல, வயசானும் சொல்றீங்க, கட்சியில பெரிய எம்எல்ஏன்னு சொல்றீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த எம்எல்ஏ அடியாளுங்க டிரான்ஸ்ஃபர் இதுக்காகலாம் என் நேர்மையை விட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்கு பணம் வாங்குறதா பிரச்சனைனா நான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? டி நகர்ல ஒரு சிறுவர் காப்பகம் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அது நம்ம பையனை ஸ்கூல் சேர்க்க தேடும் போது பார்த்தேன்.
அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? ஏன் சைலண்டாவே இருக்கீங்க? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டது கிடையாது. நீங்க சொல்ற வழியிலே நான் உங்க பின்னாடியே வந்திருக்கேன். இந்த ஒரு வாட்டி என் பேச்ச கேளுங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போனதும் அந்த ஃபோன் எடுத்து பேசுங்க. என்ன பேசணும்னு உங்களுக்கே தெரியும். தாசில்தார் சொல்லுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எங்கள் பையன் நாளைக்கு வந்து உங்களை பார்ப்பான். சரி, வர சொல்கிறேன். ஏய் தம்பி, நாளைக்கு நம்ம தாசில்தாரை வெஸ்ட் மாம்பலம் போய் பார்த்து பேசிட்டு வா. சரி. அண்ணன் தோஸ்து சொன்னார் சார். நான் கொடுக்க சொன்ன பணத்தை அங்கே இருக்கிற ஹோமேஜில் கொடுத்துட்டு ரெசிப்ட் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க. அப்புறம் என்னன்றதை பேசிக்கலாம். சரி, நான் அண்ணன்ட்ட பேசிட்டு நான் என்னன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கேட்டு வேணும் அவன மாதிரி இது. தாசில்தார் சார் சொல்லுங்க. சார், நம்ம ஃபோனில் பேசின மாதிரி நீங்கள் சொன்ன பணத்தை நான் ட்ரஸ்ட்டில் கட்டிட்டேன். சரி, அதனால் நான் டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுக்கணும். தம்பி, அந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பா. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இந்த லஞ்சம் ஊழல் இந்த விஷயத்துக்கெல்லாம் போகிறவனே கிடையாது. க்ளீன் ஆஃபீஸர்னு பேர் வாங்கியிருக்கேன். அதனால தான் நான் முதல்ல இதை பண்ண முடியாதுன்னு சொன்னேன். எப்படி நான் முடியாதுன்னு சொன்னால் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேற ஒரு ஆளை உட்கார வச்சு வேலையை முடிச்சுப்பீங்க. காசு எப்படியும் போக தான் போகுது. அது ஒரு நல்ல இடத்துக்கு நம்மளால போகுதுன்னு நினச்சா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அதனால என் பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, உங்கள் பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் பேருக்கும் சந்தோஷம். சைன் பண்ணுறேன். அதனால நீங்கள் எந்த சொதப்பும் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நீங்க கையில பணம் வாங்குறது தானே பிரச்சனை. அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை அந்த ஆசிரமத்தில் கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு வர சொல்லுங்க. அது உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் சைன் போட்டு கொடுங்க.